இன்றைக்கி மார்னிங் இந்த சின்ன சிட்டுக்குருவி அதோடய நெஸ்ட்டில் இருந்து கீழே விழுந்து கிடந்தது. இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு சின்ன குருவி விழுந்துருந்துச்சு. அப்போ நாங்கள் பார்க்கும்போது எறும்பு கடிச்சு அது செத்து போயிடுச்சு. ஸோ இந்த தடவை நாங்கள் வேகமாக பார்த்துட்டதுனால அப்படியே ஏணி போட்டு ஏறி திருப்பி அதை நெஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டோம். குட்டியாக கருப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்நேரமே ஏணியை போட்டு ஏறி நான் அதை மேலே வச்சுட்டேன். அதோட அம்மா பாருங்கள் தேடிட்டுருக்கு, கீழே விழுந்த குருவியை காணோன்னு. நான் ஆக்சுவலாக எடுத்து ஏணியை போட்டு மேலே வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு தெரியல, அது கீழே காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய டைப்ஸ் 20க்கும் மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் எங்கள் வீட்டு ஏரியாவில் இருக்குது. சத்தமும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது பாருங்கள், சின்ன பொந்து மாதிரி இருக்குது, தண்ணி போகிறதுக்காக வச்சுருந்த ஹோலு. ஆனால் தண்ணி போகிற பாதையாக இப்போ அடைச்சாச்சு. ஸோ அது நெஸ்ட்டு கட்டி அதில் உள்ள குஞ்சியை வச்சுருக்கு. அது குஞ்சு திருப்பி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கல் வச்சு மூடிட்டேன். இந்த மாதிரி இயற்கை அழகை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.